எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பசங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஆனால் அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. மண்டே ஈவினிங்லேருந்து ஒரே ஃபீவருங்க. மண்டே சமைச்ச வீடியோ கூட நான் அப்லோடு பண்ணலைங்க. வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. டியூஸ்டே எந்திரிக்கவே இல்லைங்க. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடக்கிறக்கே சரியாக இருந்ததுங்க. வெட்னஸ்டே ஹஸ்பண்டே வீட்டில் சமைச்சிட்டாருங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்குதுன்னு இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேங்க. காலையில் எந்திரிச்சதும் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு சாப்பாடு வடித்து முட்டையெல்லாம் வேக வச்சுட்டாருங்க. முட்டை குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நான் எழுந்ததும் எப்படி செய்யணும்னு கேட்டு எல்லாத்தையும் அதையும் ரெடி பண்ணிட்டாருங்க. நம்மளுக்கு எத்தனை பேர்த்துக்கு உடம்பு முடியாமல் போனாலும் நம்ம பார்த்துக்கலாங்க. பட் நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதனால் இந்த தடவை அவர் தாங்க பார்த்துக்கிட்டாரு. எப்பயும் கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுருவார், இல்லைன்னா அவங்கள இங்கே வர வச்சுருவார். இந்த தடவை பசங்களை மட்டும் கொண்டு போய் விட்டுட்டாருங்க. அதுவும் அவர் கொண்டு போய் விடலைங்க, மாமியாராக வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் போகிற அன்னைக்கு கொண்டு வந்து விட சொன்னாங்க. அதோடு அவங்களே வச்சுட்டாங்கங்க. நேற்று என்ன சமைச்சு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், கீரை கடையல், முட்டை ஆம்லேட்டுங்க. இன்றைக்கி சாதம், முட்டை குழம்பு, சோயா சுக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்களை இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.